சவுதி அரேபியாவின் F-15 போர் விமானங்களில் இந்தியாவின் அஸ்திரா Mk-1 ஏவுகணையை பொருத்தும் திட்டம் இந்திய பாதுகாப்புத் துறைக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி சாதனையாக அமையுமா? இந்த ஒப்பந்தத்திற்கு ஏன் அமெரிக்காவின் ஒப்புதல் அவசியம்? விரிவாக பார்க்கலாம். பெட்ரா, India's premium still doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். இந்தியாவின் DRDO உருவாக்கிய அஸ்திரா Mk-1 BVR ஏவுகணையை சவுதி அரேபியா தனது F-15 SA போர் விமானங்களில் பொருத்த ஆர்வம் காட்டுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது 110 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. மேலும் மணிக்கு மாக் 4.5 வேகத்தில் பறக்கும் திறனை கொண்டது. மேலும் நவீன இலக்கு கண்காணிப்பு திறன் ஆகியவை இந்த ஏவுகணையின் முக்கிய பலமாக கருதப்படுகின்றன. இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் மேற்கத்திய போர் விமானத்தில் பொருத்தப்படும் முதல் இந்திய உள்நாட்டு வானிலிருந்து வானுக்கு ஏவுகணை என்ற பெருமை அஸ்திராவுக்கு கிடைக்கும். ஆனால் இதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது அமெரிக்காவின் ஒப்புதல். ஏனெனில் F-15 என்பது அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரித்த போர் விமானம். அதன் ரேடார், மிஷன் கம்ப்யூட்டர், ஆயுத கட்டுப்பாட்டு மென்பொருள் உள்ளிட்ட முக்கிய அமைப்புகள் அனைத்தும் அமெரிக்காவின் பாதுகாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் கீழ் உள்ளன. புதிய ஏவுகணையை ஒருங்கிணைக்க விமானத்தின் மென்பொருளில் மாற்றங்கள், பாதுகாப்பு சோதனைகள், பறக்கும் சோதனைகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப அனுமதிகள் அவசியம். மேலும் சவுதியின் F-15 SA விமானங்கள் அமெரிக்காவின் ஃபாரின் மிலிட்டரி சேல்ஸ் திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்டவை என்பதால் அமெரிக்க அனுமதியின்றி எந்த மாற்றமும் செய்ய முடியாது. எனவே இந்த திட்டம் இந்தியா, சவுதி இடையேயான இருதரப்பு ஒப்பந்தமாக மட்டுமில்லாமல் அமெரிக்கா, போயிங், இந்தியா, சவுதி ஆகியவை இணையும் முத்தரப்பு ஒத்துழைப்பாக மாறினால்தான் அஸ்திரா Mk-1 F-15 போர் விமானங்களில் பறக்கும் வாய்ப்பு உருவாகும். அமெரிக்காவின் ஒப்புதல் கிடைத்தால் இந்தியாவின் அஸ்திரா Mk-1 ஏவுகணை உலக பாதுகாப்பு ஏற்றுமதி சந்தையில் புதிய மைல்கல்லை எட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது.